ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் பணமழை பெய்ய வேண்டும், செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தாங்க இங்கே இருக்க பலரோட ஆசையாக இருக்கின்றது. மனிதனாக பிறந்த அனைவருக்குமே தங்களது மனதில் பல வகையான ஆசைகள் இருக்கும். அவ்வாறு நமது மனதில் உள்ள பல வகையான ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு முதல்ல நமக்கு தேவைப்படுவதும் பணம் தாங்க. எல்லாருமே உடனடியாக பணக்காரர் ஆக வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்கங்க. செல்வம் சேரும் இடத்துல தாங்க சேரும். செல்வத்தை ஈர்க்க சில வழிமுறைகள் இருக்குங்க. மனிதனாக பிறந்த அனைவருக்குமே தங்களின் வீடு எப்பொழுதும் செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க. அம்பானி அதானி போல் நாமும் எப்போதெல்லாம் பணக்காரம் ஆகும் அப்படிங்கிற ஏக்கமும் நிறைய பேருக்கு இருக்குங்க. கோடிக்கொடியே செல்வம் பெருக வேண்டும் என்ற ஆசை சிலருக்கு இருக்கதாங்க செய்யுது. ஆனால் எப்படி பணக்காரர் ஆவது, குபேரனின் அருள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்குகிறாங்கங்க. குபேர வழிபாடு கோடி செல்வத்தை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. பணக்காரர் ஆக வேண்டும், மகாலட்சுமி தேவியாரின் அருள் வீட்டிற்கு வர வேண்டும், குபேரனின் அருள் கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரோட விருப்பமாகவும் இருக்குங்க. கோடீஸ்வரர் ஆகவும் குபேரனின் அருள் கிடைக்கவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நீங்கள் யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தாங்கங்க. நம்மளோட வீட்டில் உள்ள மூளைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை சக்திகளும் அதிகரிக்குங்க. குபேர மூளை ஈசான்ய மூளையும் சரியாக இருந்தால் ஒருவரோட குடும்பத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. வீட்டின் தென்மேற்கு சார்ந்த மூளையை நைருதி மூளை என்றும் குபேர மூளை என்றும் சொல்வார்கள். குபேர மூளையில் நாம் செய்யும் சிறு தவறு கூட நம்முடைய செல்வ வளத்தை வற்றச் செய்து விடுமாங்க. இந்த மூளையில் பணம் நகை வைக்கும் பீரோவை வைத்தால் பணம் கண்டிப்பாக எப்போது இருந்து கொண்டே இருக்கும். குபேர வழிபாடு செல்வத்தினை பெருக்கும் என்பது மக்களோட நம்பிக்கை. மேலும் குபேர இயந்திரம், குபேர யாகம் போன்றவற்றையும் செல்வத்தினை பெருக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களின் நம்பிக்கைங்க. குபேரனுக்கு உரிய நாள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை. அதுவும் பூச நட்சத்திரத்துடன் கூடிய வியாழக்கிழமை ரொம்பவே விசேஷமானதுங்க. அந்த நாளில் நம்ம குபேரனை வழிபட்டோம் அப்படின்னா அளவற்ற செல்வங்களுக்கு அதிபதியாகும் பாக்கியம் நமக்கு கிடைக்குங்க. உங்களுடைய வீட்டில் குபேர மூலையில் ஒரு சிறிய நாற்காலியை போட்டு அதன் மேல் ஒரு குபேர சிலையை வைத்து விடுங்க. குபேர சிலையை மட்டும் தனியாக வைக்கக்கூடாதுங்க. அதனால் லக்ஷ்மி தாயாரின் புகைப்படத்தை பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. குபேர சிலைக்கு பக்கத்தால் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக ஒரு குங்குமப்பூ, ஒரு எலுமிச்சை பழம், இந்த 3 பொருட்களையும் நீங்கள் போட்டு வைக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மண் அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றணுங்க. இவை 2ம் குபேர மூலையில் இருக்க வேண்டுங்க. வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணிக்குள்ள இந்த குபேர விளக்கை ஏற்றி நீங்கள் பூஜை செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. இப்படி செய்வதால் நமக்கு குபேரனோட அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். தொடர்ந்து குபேர விளக்கை ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருக்கின்ற துன்பங்கள், கடன் பிரச்சனைகள், சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு கிடைக்குங்க. இது போன்ற வழிமுறைகளை பின்பற்றி குபேரருக்கு தாமரை மலரால் அர்ச்சனை செய்து குபேர மந்திரத்தை உச்சரித்தோம் அப்படின்னா அளவில்லாத செல்வம் நமக்கு கிடைக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குபேர வழிபாட்டை பின்பற்றிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து பண பிரச்சனைகளும் தீருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.